இப்போ பார்த்தீங்கன்னா நானோட ஃப்ரெண்ட், என் பேர் ரேமோ. நாங்கள் வந்து இப்போது கவிக்கு கிளம்புறோம். கவின்றது வந்து எனக்கு என்னன்னு எனக்கும் தெரியாது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 4, என்ன 2 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாதி தூக்கத்துக்கு தான் கிளம்புறோம் எல்லாருமே. ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். ஊர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபாரஸ்ட்ன்றாங்க, மிருகலாம் இருக்குன்றாங்க. ஏதோ பேய் இருக்கின்றானுங்க, பைத்தியக்காரங்க, பிசாசு இருக்கின்றானுங்க, பயந்தா குழி. அது போக 30 அடியில 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. போய் பார்த்தா தான் தெரியும். நான் எப்படி எதிர்பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் எதிர்பாருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? பாய். இப்போ வந்து மணி 5:40 ஆகுது. ஸோ டீ குடிக்கிறதுக்காக நிறுத்திருக்கோம். டீ குடிச்சிட்டு திரும்பி இங்கேருந்து போகணும். கவி இங்கே வந்து கேரளா ரூட்டு, இது ரொம்ப தூரம் 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருச்சியில் வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் திங்ஸ், இதான் ஹேப்பனிங். சரி, ஓகே, நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். போய் காஃபி குடிப்போம். காஃபி குடிச்சிட்டு எனர்ஜெட்டிக்காக ட்ராவல் பண்ணுவோம். இப்போ நம்ம திருச்சியில சரஸ்வதி கேஃபேக்கு சாப்பிட வந்துருக்கோம். ரெண்டு தோசை, 2 செட் இட்லி, ஒரு ஆறு தோசை சொல்லுங்க. சூடா என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நாங்கள் இப்போ வந்து திருச்சிக்கு வந்துட்டோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். டிஃபன் ஓகே, அழகாக இருந்துச்சு. ஊர் இங்கே வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாட்டாக தான் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 8 தான் வந்து ரொம்ப வெயில் ரொம்ப இதாக இருக்குது. பிஸியான ஊராக தான் இருக்குது. பார்த்தாலே தெரியுது, மக்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம திண்டுக்கல் மெயின் ரோட்டில் இருக்கோம். இளநீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ 9 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ட்ராவல் இல்லையா, ஸோ அதனால் ஹீட் ஆகிடக்கூடாதுன்றனால இளநீ குடிக்கிறதுக்காக வந்துடும். இங்கே ஒரு தாத்தா இளநீ வெட்டிகிட்டு இருக்காரு. தண்ணி 2 தண்ணி ஒரு வாய்ப்பு. ரொம்ப க்ளீன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணியா வழுக்கியா? 2 பேருக்கு வழுக்கலாம். அவன் ரெமோ, இது குட்டிச்சாத்தான். அவங்களோட என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்கி தின்னு முடியுமோ பொண்ணு. அது பெரிய சாத்தான், இது குட்டி சாத்தான். எப்பவுமே வந்து நம்ம இளநீ குடிச்சிட்டு வழுக்க சாப்பிடுறது நம்மளோட பாரம்பரியம். அதனால வந்து கண்டிப்பா இளநீ குடிச்சு வழுக்க சாப்பிடுங்க. தண்ணியா குடிச்சாலும் பிறகு வழுக்கு இருக்கான்னு பாருங்க. இல்ல, வழுக்கைய பாரம்பரியமாக்குறது நீ. இப்போ வந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறோம். ஸோ ரெமோ வந்து டேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பாட்டு பாடணும், ஒரு பேராகிராஃப்க்கு. பாட்ரி என்ன கடைசியாக பாட விட மாட்டேது. பக்கத்தில் பாட்டு எந்த காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும், அந்த மேனி தாங்காது செந்தேனி. A few minutes later. லாலி லாலியே லாலி லாலியே அபிராமி ராமியே லாலி லாலியே. அவ்வளோதான், முடிஞ்சு போ. நம்ம ட்ராக் ஆயிருந்து. இப்போ ஐஷோ கேட்ட அதே தான். உங்ககிட்ட இப்போ ஒரு பைக் இருக்குது, ஓகேவா? நீ தனியா ரைடு போகணும்னு ஆசைப்படுற, யாரு கூட போவ, எங்க போவ? தனியா போறேன்னா யார்? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?
ஒரு பைக் இருக்குது. சரி. நீ போறனா யாரு கூட போ? ஒரு பார்ட்னர் சேர்ந்து யாரு கூட போ? எங்க போவ? அந்த தரத்துல கூட தான். ஆமா, இப்போ நான் ஏதோ ஒரு பொண்ணு பேர் ஏதாவது சொல்லுவான். பொண்ணுன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லு. சரி, ஓகே, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாரும் இல்லையே. ஐஷு போகும். ஐஷு கூட்டு வந்து நம்ம ஒரு பாஸ் வாங்கணும் கவிக்கு டூரிசம் போகிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ரோடு போட்டிருக்காங்க. இப்ப நம்ம கவிக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஆமா போயிட்டு இருக்கோம். வந்து நம்ம ஸ்டேக்கு வந்துட்டோம், கவி ஃபாரஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறையா இருக்குது, லைக் ரூம்ஸ் இருக்குது, வில்லா, அதுக்கப்புறம் வந்து டென்ட்டு, இது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ரூம்ஸ் மாதிரி புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். நாங்க கவி வந்துட்டோம். இதுதான் எங்களுடைய கிரீன் மேன்ஷன். நாங்க வரும்போது வந்து பைசன் பார்த்தோம், அப்புறம் ஸ்குரில் பார்த்தோம், பிளாக் மங்கீஸ் பார்த்தோம், காட்டு பண்ணி பார்த்தோம். இங்க ஒரு டைனோசர் தூங்கிட்டு இருக்கு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. வந்த உடனே மட்டும் ஆயிடுச்சு. இப்ப நாங்க கேட்டோம். ஊர் சுத்த போறோம்.